கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு பாராட்டுகிற கிருபை, புதிய கிருபையினால் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். எல்லாரும் கண்டிப்பாக அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் தேவன் நம்மை வழிநடத்துகிறார் என்பதை நமக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியான காரியம். தேவன் நம்ம எவ்வளோ நேசிக்கிறார் என்பதற்கு அதை விட வேற என்ன அடையாளம் நமக்கு தேவை. அப்படி நேசிக்கிற அந்த தெய்வத்தை இன்னைக்கு அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 16வது வசனம். பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்த போது அவனை கண்டு என்ன செஞ்சாங்களாம், பிரமித்தார்கள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருந்துச்சு. அது என்ன, எதற்காக பிரமித்தார்கள் நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு குட்டி கதை. என்ன கதை அப்படின்னு சொன்னால், ஒரு சமயம் என்ன செஞ்சுன்னா, ஒரு நாத்திகன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னால், அந்த ஊரில் ஒரு பெரிய ஒரு மது கடையை முதலாவது திறக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டு என்ன செய்கிறான், அதற்கான உத்தரவாதம் எல்லாம் வாங்கிட்டு அதற்கான எல்லா காரியங்களையும் அவன் ஏற்பாடு செய்து கடைக்கான எல்லா டெக்கரேஷன்ஸ் எல்லாத்தையும் அவன் பண்ணுறான். ஏன்னா பார்க்கும் பொழுது என்ன செய்யணும், அது நன்றாக இருக்கணும், எல்லாரும் அட்ராக்ட் பண்ணி அவங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பிரம்மாண்டமான காரியங்களை செய்கிறான். அப்படி செய்கிறது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த அவன் கடை வைக்கிற பக்கத்துல என்ன இருக்குன்னா, ஒரு கிறிஸ்துவ தேவாலயம் அங்கே இருக்குது. அப்போ அந்த தேவாலயம் இருக்கிறதுனால அவனுக்கு என்னென்னா, கொஞ்சம் பயம் இருந்தாலும் கூட என்ன செய்யுது, நம்ம கடை அதை காட்டிலும் என்ன எல்லாரும் பார்த்த உடனே கவர்ற அளவுக்கு அவங்க எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இதை பார்த்து அந்த விசுவாசிகள் என்ன செஞ்சாங்கன்னா, கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, அந்த கடை கண்டிப்பாக இங்கே திறக்கக்கூடாது, நாங்களுடைய ஆலய வழிபாட்டுக்கு இருக்கு, அது ரொம்ப தடையாக இருக்கும். அநேகர் என்ன செய்வாங்க, ஆலயத்துக்கு வருவதற்கு வர நினைச்சா கூட என்ன செய்வாங்க, சாத்தான் அந்த பக்கமாக கொண்டு போயிடுவான்னு சொல்லி ரொம்ப ஊக்கமாக கண்ணீரோடு அவங்க ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் அவங்களுடைய ஜெபத்தை கேட்டாங்க. ஒரு பெரிய இடி மின்னல் வந்துச்சு, அந்த கடையை தாக்குனால எரிந்து கடை நாசமாயிருச்சு. இதை பார்த்த விசுவாசிகளுக்கு ரொம்ப சந்தோஷம். கடை இனி திருப்பி அவர் எல்லாத்தையும் செலவு பண்ணி கண்டிப்பாக நமக்கு இவ்வளோ சீக்கிரத்தில் அவர் திறக்க மாட்டார், ஒருவேளை அவர் அதை கைவிடுவார் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோடு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறாங்க. அவங்க ஜெபித்தது நிமித்தமாக அவங்களுக்கு என்னது, ஒரு விடுதலை கிடைத்ததாக அவர் நன்றி சொல்லி ஜெபித்தாங்க. ஆனால் அந்த நாத்திகனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு அந்த கிறிஸ்தவர்கள் மேலே. அவர் என்ன செய்கிறாரு, கோர்ட்டில் என்ன செய்கிறாரு அப்படின்னா, வழக்கு பதிவு பண்ணுறாரு. இந்த மாதிரி இவங்க ஜெபம் பண்ணி என்ன செஞ்சிட்டாங்க, என்னுடைய கடையை எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாருன்னா வழக்கு தொடர்றாரு. அப்படியே அந்த வழக்கு விசாரிக்கும் பொழுது ஆலயத்திலிருந்து வந்த விசுவாச பிள்ளைகள்னு சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் இதை எரிக்கிறதுக்கு நாங்கள் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க அவங்களுக்குரிய. ஆனால் இந்த நாத்திகன் என்ன சொல்ல, இல்லை இவங்க ஜெபந்தான். அப்போ அந்த நீதிபதிக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அவர் சொல்ல, நான் இந்த மாதிரி கருத்து நான் என்ன நியாயம் செய்ய முடியும், பாருங்க நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்ததுனால தான் அது இடிஞ்சிருச்சுன்னு அவர் சொல்கிறாரு. அவர் உங்களுடைய ஜெபத்தில் வைத்திருக்கிற விசுவாசம் கூட இல்லை உங்களுக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இது எங்களால் ஆகலை, நாங்கள் ஜெபித்ததுனால ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்க. பார்த்தீங்களா, இப்படி தான் நீங்களும் நானும் கூட அநேக வேலைகள் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் செய்வோம். ஆனால் அந்த காரியம் நடக்கும் பொழுது நடந்துருச்சுன்னா நமக்கு எப்படி இருக்குமா, ஆச்சரியமாக இருக்கும். இங்கேயே பார்த்தீங்கன்னு சொன்னால், பேதுரு சிறைச்சாலையில் இருப்பாங்க. அவர் சிறைச்சாலையிலேருந்து வெளியே வரணும்னு சொல்லி எல்லாம் அவரை எப்படி அந்த ஆலயத்தில் ஜெபம் பண்ணாங்களே, அதே மாதிரி இவங்களும் கூடி ஜெபம் பண்ணுவாங்க. அது ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் என்ன செய்வார், பேதுரு விடுதலை ஆக்கி விடுவாங்க. அது விடுதலாகி வந்த அந்த பேதுரு கதவு தட்டும் பொழுது, அதை திறக்கும் பொழுது எப்படி இருப்பா, பிரமித்தார்கள். நம்ம ஜெபிக்கிறோம், எதற்கு ஜெபிக்கிறோமோ அந்த காரியம் கிடைக்கும் பொழுது, இது எனக்கு ஆண்டவரால் கிடைக்கப்பட்டது, ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார் அப்படி அந்த விசுவாசம் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால், நம்ம ஜெபிக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்வோன்னு சொல்கிறார்ல. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, நீங்கள் என்னது கேட்கிறது முன்பே நீங்கள் அதை பெற்றுக்கொள்வோன்றது. எனக்கும் ஒரு நண்பர் இருக்கிறாரு, அவரு கூட சொல்லுவார், சில காரியங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணால் கண்டிப்பாக நான் ஜெபம் பண்ணுவேன், இது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். நான் உடனே இது கூட கடவுள் கேட்பாங்களா, இந்த மாதிரி சின்ன சின்ன ஜெபத்தை கூட ஆண்டவர் எல்லாவற்றையும் கேட்குறார். அது என்னன்னா முக்கியம், நம்ம பெற்றுக்கொள்வோம் என்கின்ற அந்த விசுவாசத்தோட நம்ம இந்த ஒரு நாத்திகன்கிட்ட இருந்த விசுவாசம் கூட ஜெபிக்கிற அந்த கிறிஸ்துவர்கிட்ட இல்லை. ஆண்டவர் சொல்லி அவங்க எப்படி வேற மாதிரி சொல்லியிருக்கலாம், நாங்கள் ஜெபித்தோம், ஆண்டவர் எங்களுக்கு பதில் அளிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்ட்ராங்காக நின்றுருக்கலாம். அவங்க சொல்கிறாங்க, இல்லை இது எங்களால் இல்லை அப்படின்னு சொல்லி வாதாடினாங்க அப்படின்னு சொல்லி அந்த கதையை வாசித்தேன். உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் ஜெப ஜீவியம் எப்படி இருக்கிறது,
இயேசு அதிகாலையில் போய் ஜெபம் பண்ணி ஆண்டவரத்தில் எல்லாவற்றையும் பெற்று அவருடைய ஊழியம் வல்லமையாக இருந்தது. அவர் என்ன செய்தார்? வந்த காரியம் ரட்சிப்பின் திட்டத்தை அவர் நிறைவேற்றினார். உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை ஜெபம் இப்படி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை பரலோகத்தை நோக்கி இருக்கிறது. அந்த பரலோகத்துக்கு செல்வதற்கான அந்த பாதையில் நம்முடைய ஜெப வாழ்க்கை எவ்வளோ முக்கியமானது என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் நம்ம ஜெபிக்கிற நாம விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். பெற்றுக்கொள்வோம் என்ற அந்த விசுவாசத்தோட. ஒருவேளை தேவன் அதை தராமல் கூட இருக்கலாம், ஒருவேளை தாமதமாக தரலாம், ஒருவேளை உடனே தரலாம். எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றின் மத்தியிலும் தேவன் என்னுடைய தேவன். அவர் எனக்காக பாடுபட்டு மரித்து என்னை ரட்சிக்கத்தக்கதாக இந்த உலகத்தில் என்ன செஞ்சாரு? ஜீவ பலியானார் என்று நம்ம விசுவாசத்தோட அவருடைய பாதத்துல சொல்ல. அவருக்கு எல்லாமே லேசான காரியம்தான். அவருக்கு எதை செய்யறதோ எல்லாவற்றையும் அவர் ஈஸியா செய்ய அவரால் முடியும். உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கலாம், எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கே, இது எப்படி நான் தாண்டி வரப்போறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் பிரச்சனையை காட்டிலும் பெரிய கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். பெரிய அன்பான தேவன் நம்மோட கூட இருக்கிறார். அவர் பாவத்தை வெறுத்து பாவிகளை நேசிக்கிறவர். அவர் பாவிகளா இருக்கிறோம் வெறுக்கிற கர்த்தர் இல்ல, நம்ம நேசிக்கிற தேவன் இருக்கிறார். அதனால நம்ம என்ன செய்வோம்? ஜெபத்தோட எதிர்பார்த்து ஜெபிங்க. இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து ஜெபிங்க. ஒருவேளை அது நடக்காம போனா, இது என் தேவன் எனக்கு இதை தரல, இது தேவன் எனக்கு தருவதற்கு சித்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அதற்கு சோஸ்திரம் செலுத்துங்க. ஒருவேளை அது நமக்கு தேவையில்லாத காரியமா இருக்கலாம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எதிர்பார்த்து ஜெபிங்க. கேட்கிறவனும் அதை பெற்றுக்கொள்ளுவேன் என்ற அந்த விசுவாசத்தோட நம்ம ஜெபிக்கணும். அப்படி ஜெபிப்போன்னு சொன்னா நம்ம ஜெபிக்கிற காரியம் நடக்கும். நமக்கு அது ஆச்சரியமா இருக்காது. தேவன் எனக்கு இதை வாய்க்கு செய்தார். ஆண்டோட நாமத்திலே நாம பிரஸ்தாவப்படுத்தலாம், சோஸ்தரிக்கலாம், நன்றி சொல்லலாம். எவ்வளோ காரியம் இருக்கு இல்லைங்களா? அப்போ நம்ம எதிர்பார்த்து ஜெபிப்போம். தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்க வல்லவனாக இருக்கார். ஜெபம் செய்வோமா? எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்கள் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை நாங்கள் பலப்படுத்தி கொள்ள, எங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நீரே அதற்கு அதிகாரியான கர்த்தர். எங்களுடைய வாழ்க்கையில் நீ எதை செய்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறீர் என்பதை நாங்கள் உணர்நிக்கிறது செய்யுங்க சாமி. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு காரியத்துக்காக உடைய பாதத்தில் நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு கடந்த நாட்களிலே எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுத்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஒருவேளை அநேக ஜெபங்கள் பதில் வாரா ஜெபங்கள் இருக்குமானாலும் நாங்கள் பதறாதபடிக்கு ஆண்டவரே, ஏற்ற வேளையிலே ஏற்ற காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி யாரெல்லாம் விசுவாசத்தோடு ஜெபித்து காத்து கொண்டிருக்கிறார்களோ அப்படியே வாழ்க்கையிலே நீங்க இறங்கி மனம் இறங்கி ஆண்டவரே கிருபை பாராட்ட வேண்டுமோ அவருடைய பாத்திர கெஞ்சி நிற்கிறோம். அவருடைய மன வாஞ்சைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றிருக்காங்க. ஒருவேளை வேதனையோடு கண்ணீரோடு கவலையோடு இருப்பாங்கன்னு சொன்னா ஆண்டவரே, அவளோடு கூட நீங்க அதிகமா இடைப்பட்டு கர்த்தாவே அவருடைய காரியங்களை எல்லாவற்றையும் நீக்கி போட்டு சந்தோஷம் சமாதானம் நிலவ நிற்கிறது செய்யுங்க சாமி. ஆண்டவரே, தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல முறையில் தேர்வுகளை எழுதவும் ஆண்டவரே, நல்ல வெற்றிகளை காணவும் நீங்க கிருபை செய்யுங்க சாமி. ஆண்டவரே, அது மாத்திரலாம் ஆண்டவரே, இந்த நாட்டில் ஆளுவதற்காக தலைவர்களை தேர்ந்தெடுக்க இருக்கிறாங்க கர்த்தாவே. இந்த தேசத்திற்கு யாரு ஆண்டவரே நீர் தேர்ந்தெடுக்க வல்லவராக இருக்கிறீரோ அவங்க எல்லாவற்றையும் மக்களுக்கு சேவை செய்யவும் அன்பை நிலைநாட்டுகிற பிள்ளைகளாகவும் இருக்க கிருபை செய்யுங்க சாமி. தொடர்ந்து ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல இதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா? உடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கணும் சாமி. நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க ஆண்டவரே. நீர் எங்களே வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தந்தையே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.